ஹலோ மாணவர்கள் வணக்கம். நாங்கள் கடைசி கிளாஸ் மைட் என்ற மாடல் வேர்பை வச்சுக்கொண்டு பாசிட்டிவ் சென்டென்ஸும் பாசிட்டிவாக எப்படி கேள்வி கேட்குறேன்னு பார்த்துருந்தோம். இன்றைக்கு மைட்டை வச்சு நாங்கள் எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸ் அமைக்கிறோன்னு பார்ப்போம். அதுக்கு முதல் எங்களுக்கு ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கணும். மைட் நோட்டை வச்சுக்கொண்டு இப்படி வசனம் அமைக்கிறோன்றதுக்கு. இந்த வகையில் சப்ஜெக்ட் ப்ளஸ் மைட் நாட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் என்ற அடிப்படையில் வரும். அப்போ இனி நாங்கள் கொஞ்சம் உதாரணம் பார்ப்போம். She might not take it now. அவள் அதை எடுக்காமல் இருக்கக்கூடும் என்ற வாக்கு தமிழ் வரும். அடுத்த பாருங்க, he might not talk to me. அவன் என்னுடன் கதைக்காமல் இருக்கக்கூடும் என்று வரும். we might not drink milk. நாங்கள் பால் குடிக்காமல் இருக்கக்கூடும் என்ற வகையில் வரும். ஓகே, அடுத்த என்ன வசனம் என்று பார்ப்போம். அடுத்த உதாரணம் பாருங்க, she might not come. அவள் வராமல் இருக்கக்கூடும். they might not eat now. அவர்கள் இப்போ சாப்பிடாமல் இருக்கக்கூடும். he might not plan a trip to Kandy. அவன் கண்டிக்கான ட்ரிப் பிளான் பண்ணாமல் இருக்கக்கூடும். அடுத்த உதாரணம், they might not achieve their personal goals. அவர்கள் அவர்களுடைய தனிப்பட்ட குறிக்கோள்களை அடையாமல் இருக்கக்கூடும், அச்சீவ் பண்ணாமல் இருக்கக்கூடும் என்ற வகையில் வரும். அடுத்த உதாரணம் பாருங்க பிள்ளைகள், she might not write a letter. அவள் ஒரு கடிதம் எழுதாமல் இருக்கக்கூடும். I might not change my workplace. நான் எனது வேலை செய்யும் இடத்தை மாற்றாமல் இருக்கக்கூடும். they might not build a beautiful house. அவர்கள் ஒரு அழகான வீட்டை கட்டாமல் இருக்கக்கூடும் என்ற வகையில் வரும். அடுத்த உதாரணம் பார்ப்போம். ஓகே மாணவர்கள், அடுத்த உதாரணம் பாருங்க, he might not study Tamil. அவன் தமிழ் படிக்காமல் இருக்கக்கூடும். she might not study music. அவள் மியூசிக் பாடம் படிக்காமல் இருக்கக்கூடும். we might not play chess. நாங்கள் சதுரங்கம் விளையாடாமல் இருக்கக்கூடும். he might not repair his car. அவன் தன்னுடைய காரை பழுது பார்க்காமல் இருக்கக்கூடும். ஓகே மாணவர்கள், இன்னொரு கிராமர் பகுதியோட அடுத்த வீடியோட சந்திப்போம். நன்றி.